அந்த மிக்சிங்ன்றது படத்துல மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்க எப்பேற்பட்ட நல்ல படத்துக்கும் அங்க காலி பண்ணிடலாம் அவர் நினைச்சாருண்டா. அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு. யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். அந்த டப்பிங் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலும் ஒர்க் பண்ணீங்க, இதுலயும் ஒர்க் பண்ணீங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் வந்து பாமாருன்னு சொன்னெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வெற்றிமாறன் ஒரு படம் ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்ல ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணி முழுச ஒர்க் பண்ணிட்டாண்டா அவங்கள கொண்டு போய் எங்க விட உலகத்துல முடிஞ்சு வச்சு சினிமா சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியா ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு அதே மாதிரி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி. இந்த லாஸ்ட் நாள் 31 முன்னாடி மே 30 அப்படின்னோம்னா அந்த கார்டூன் யாவும் உங்க யாவும் தான் தம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்துல சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்றேன்னு தெரியல. குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நானும் உட்கார்ந்தது என்ன பண்றேன்னு தெரியல. வருவார் குமாரனை இந்த குருவி பழக்கத்துல ஓடி அந்த கூட்டுல உட்காரு ஒரு செகண்ட் திருப்பி பறந்து போயிரு, திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காரு திருப்பி பறந்து போயிரு. அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவாரு. செந்தில கூப்பிட்டுக்காரு ஓடுவாரு. ஆவரேஜ் பழக்கத்துல வருவாரு. அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாரு, அங்கிட்டு உள்வாங்க எந்த நம்பர் இருந்துவாரு. திருப்பி கிளம்புற எங்க இருந்து இந்த பக்கம் போயிட்டு வருவாரு. ஒன்னு சொல்லுவாரு, அண்ணே இப்ப நான் எதிர்பார்த்து ஒரு 3 ஓகே ஆச்சுங்க. அப்புறம் சூப்பர் அது வருதுன்னு சொன்ன 4 வரலண்ணே அப்படின்றாரு. போச்சா அப்படின்ட்டு திருப்பிட்டு ஓடுங்கன்றுவாரு. ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாக இருந்துச்சு. அன்பு தம்பி உதயசங்கர்கிட்ட சொன்னேன். 2 3 போன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல. அவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஒரு நிமிஷம் சூரியன் பேசுங்க பிரதர். எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிரதர். இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளவு நேரத்துல வேணும் பிரதர்? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்துல அது வந்துருச்சு நினைக்கிறேன். 1 மணி நேரத்துல ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடுத்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது, அப்புறம் ஆபீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க சொல்லுவாங்க. அந்த உங்க நலன் கருதி உங்க பேர் சொல்லாம உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ தம்பி. அதுக்கு வார்த்தை இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. 6 வருஷங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஒளிப்பதிவுல அற்புதமாக காட்டு ரொம்ப நன்றிங்க. உதயகுமாருங்க அதே ஜீனியஸ். நீங்க உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கு ஓகே, என்ன 2 நாள் ஆசைப்பட்டு கேட்பி வேணாம்னு சொல்லிடுவாங்க. இல்ல ஓகே உங்க சீன் எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைங்க. 2 நாள் வந்து அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து. அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல. டேரக்டர் சொல்லுவாப்புல, சார் இல்ல சார் சரியா வந்து போதும் சார் இருங்க டேரக்டர் நான் சொன்னேன் சீனு வேணுமா நம்ம அப்படின்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி விடுவாரு. பதட்டத்திலே தெரியும். அப்படியே அண்ணன் டாக்டர்ல வச்சிருப்பாங்க. அதனால அப்படியே தெரியும். அப்புறம் சொல்ற கடைசியில அங்க 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியா படம் வரணும் இல்லையா, அதான் எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்ச கொடுக்குறியா ஒரு டேரக்டா என் கடமையான்னு சொன்னீங்க நீங்க இந்த வார்த்தை. ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும். சுரேஷ் செந்தில்குமாருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கும் எங்க வெற்றிமாறங்க எங்கிட்ட. அதாவது இந்த கிடமாட்டு கண்டுகிட்டு ஒரு 1000 கண்டுபிடி இருக்கும். அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாலை தேர்ந்தெடுக்கணும். அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த கண்டுபிடியை தூக்குவாங்க. இந்த இது பாரு நல்லா வரப்ப போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்னுவாங்க. அது யாரு போனா கெட்ட விட மாட்டேங்க. அந்த கண்டை தூக்குங்க. அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுக்கணுவாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுவாங்க. ஒண்ணு சும்மாவே படுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஓடிக்கிட்டு தெரியும். அந்த கண்ணை தூங்குவாங்க. அதே வெற்றிமாறங்க அவளை கண்டு இருக்கப்ப அந்த கண்டுபிடி தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டிப்பா அடிச்சு போச்சு வந்து இன்னைக்கு ஒரு 2வது மேல வந்து நின்றுச்சு. மறக்கவே மாட்டேங்கிறேன். இது இன்னும் எப்படி போனாலும் அதான் அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைங்க, என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கங்க. உங்களை கையை கொடுத்தே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. துரைசனுக்கு அங்கிருந்து உருவானது இந்த படம் கார்டூன் படம். உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்சார். எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க டப்பிங்க்கு அப்பப்போ வரப்ப துரைசனுக்குமார் எங்க ஒர்க் பண்ணுவாரு கூட. அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரைசனுக்குமார் நடத்த படம் எப்படி இருக்குன்னு அவரு சொல்லி சூப்பர் 2 கைவிட்டு ஆமல்ல நம்ம அடுத்து போறது அவருக்கு எல்லாமே தெரியும். பிளஸ் நமக்கு வெற்றிமாறன் பக்கத்துல இருப்பாங்க. நம்ம அப்பப்போ அன்னைக்கு கேட்டுக்கலாம். அண்ணனுடைய பால் மைண்ட் இருக்கும், சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டா கேட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. இல்ல ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னது ஆரம்பிக்கிற டேரக்டர் இல்ல சிம்பிளா இல்ல பெருசா போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையா கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரங்க ரொம்ப நன்றிங்க.
14 வருஷமா உங்ககிட்ட நான் உங்க கூட பழகிருக்கேன், நீங்க என் கூட பழகிருக்கீங்கன்னு. எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு விட்டுருந்தேன், நான் எப்படி எப்படியோ போயிருப்பேன்னு. கடைசியில் பணத்துக்கு ஆசைப்படாம நான் எந்த படம் கமிட் பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் உண்டு. ஆனா நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய. அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து வெற்றிமாறன் கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னோட அதிகமா சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கப்புறம் தக்க இருக்கிறதுக்கு பதட்டமாக இருந்த 2 பேருமே அவர் பதட்டத்துலதான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க. இப்போ சரி நான் எடுத்த முடிவே இல்லை, அவர் எடுத்த முடிவுதான். நேரம் அன்னைக்கு டேரக்டர்கிட்ட போனோம், அவரும் சூப்பர் அற்புதமா ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு. டேரக்டர் சொல்ற மாதிரி தான் ஸ்பாட்ல அப்படித்தான் இருப்ப கேட்பேன், எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது. அவர் எப்படின்னு தெரியுங்களா, இந்த குழந்தைக்கு ஊசி போடல டாக்டர் பல விதமா இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டா கண்ணு முடிட்டு அப்படியே முறைச்சமுக்கே வருவாங்க, அதுலயே அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்துல அந்த குழந்தை திட்டிக்கிட்டு என்ன வருவாங்க, சிஸ்டர் தூக்கம் அவுட், அவங்க இது பண்ணுங்க, அவரை உட்கார சொல்லுங்க, உட்காந்துருப்ப திட்டிக்கிட்டே நம்ம கிட்ட அந்த எப்படி இருக்கு, நமக்கு அந்த குழந்தை அறந்துடும். சென்ட்ரல் அப்படி இல்லை, அந்த ஊசி எடுத்துட்டு அப்படியே நேரம் ஹாலோ நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, நீங்க அம்மா அப்பா பேரு, அவர் தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்ல நமக்கு தெரியாத அளவுக்கு அழக மூத்த கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்கு. நமக்கு தான் டவுட் இருந்துகிட்டே இருக்கும், இது சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்கு டக்குனு பதில் சொல்ல மாட்டாங்க. சரி என்ன திருப்பி போக மாட்டாங்க. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாவே வந்து நல்லா அமைஞ்சு நல்லா வந்து நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க. குமாருங்க ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிங்க. என்ன ஒண்ணு டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ணே எல்லாம் 2 பேரும் வந்து பேசுனீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. நல்லா சூப்பரா பச்சு அப்படி பேசுனீங்க. ஆனா இல்ல சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்பதான் நம்ம காமெடி தான் வந்து பழகிட்டோம். அந்த கதையில ஆனது எல்லாம் மற்றொரு மேற்படி விஷயங்கள் நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கிருந்து அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல, சூரி சார் ஒரு நிமிஷம் திருச்சி நாராயணத்தை கொடுக்குறேன், அண்ணன் கொடுக்குறேனே, அண்ணன் வணக்கம் வணக்கண்ணே, காலையில வந்துருமில்ல அண்ணன் ரிலீஸ் ஆகுங்க, கேட்கல ரிலீஸ் ஆகுங்க, சரி சரி ஒரு அமௌண்ட் இப்ப கொடுக்குறான், சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கொடுக்குறோம் கொடுங்கண்ணே, இல்ல உங்களுக்கு கேட்ட கொடுக்குறோம். என்ன படம் ஆரம்பிச்சு அவர் 10 தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க, பெரிய அமௌண்ட் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. கடைசியில அந்த 100 ரூபாய் மட்டும் நான் கொடுப்பாங்க, எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்குறது 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பா கொடுங்க, 100 வந்துருங்க, நான் சொல்ல பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன், நான் கொடுக்கலாம். ஒரு வருஷம் செஞ்சு நேற்று கொடுக்குறேன் அண்ணன். அதே தான் என்னண்ணே, குமார பார்த்தா ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் எந்த தப்பானது எந்த சரியுமே இல்லை, சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல உங்களை கேட்டு கொடுக்கட்டுமா அது கொடுத்துருக்கேன், கண்டிப்பா வந்துருமுனே அப்படின்னு. ஓகே பக்கத்துல வேற யாரும் இருக்காங்கன்னு கேட்டேன், இல்ல இருக்காக மக்கள் அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்றாரு. உண்மைக்குன்னு நீங்க இந்த படம் இருக்கான ஒரு பெரிய சப்போர்ட்ங்க. அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியா யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு 13 கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லைன்னு. கடைசி எல்லாருமே நாம இருக்கிறது துணிஞ்சா இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்க. சிதம்பரண்ணே ரொம்ப நன்றி. அதிகமா அவர் என்கிட்ட பேசணும், உங்க பேர் அதிகமா என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதரா நீங்க இருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்த பேர் நாங்கள் போய் நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த 25வது போஸ்ட், இந்த 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்க. ஒரு நம்பர் போட்டு விடலாங்க அப்படின்ற உடனே குமாரின்னு சொன்னாருங்க. இல்ல வேண்டாம், இல்ல அதான் சொன்னாங்க 50வது நாள் மாதிரி 24 கோடி இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போனாங்க. பறந்து அடிக்கிறாங்க. எனக்கு தயவு செய்து தப்ப பண்ணிடாதீங்க, வேண்டே வேண்டாம், அத்தனை கோடி ஒண்ணும் போடாதீங்க, சாதாரண 20வது நாள் அப்படி போடுங்க போதும், ஏதாவது ஒண்ணு போயிட்டு போயிடுவாங்க, கடைசி தேவையில்லாம பிரச்சனைலாம் வரும் அப்படின்றாங்க. இன்னும் எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்க அண்ணன் சசிகுமார் அண்ணன் உங்களுக்கு வார்த்தையே இல்லைன்னு. நான் ஆரம்பத்துல இருந்து உங்க கூட இருக்கேனே, காமெடி உங்க கூட இருக்கேனே, இப்போ உங்க கூட நான் இருக்கிறேன், நீங்க எப்பவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புறேங்க. எந்த விதத்துல நீங்க விட்டு கொடுப்பதே இல்லை எங்கேயுமே. அதே நேரத்துல லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன், அவனுக்காக நான் வர ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க. நீங்க வந்து இவ்வளவு படத்தை ஆக்கி பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்க.
அதையும் சொல்லி ஒரு பெருந்தன்மை இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நான் அவனுக்காக ஹெல்ப் பண்ணி அது எனக்கு ஹெல்ப் ஆச்சுங்க. இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஹீரோ யாருமே இவ்வளவு ஓப்பனா சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அது மிகப்பெரிய இதுதாங்க நீங்க. ரொம்ப நன்றி. இப்பவும் சொன்னேன், எப்பவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ. எங்களுக்கு நீங்க தான் ஹீரோ, எனக்கு எப்பவுமே நீங்க தான் ஹீரோ அப்படின்னு. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்க படத்தை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.